வாங்கி தர முடியாதுன்னு தெரியுது. நீங்க வாங்கி தரலன்னா நான் சாப்பிட மாட்டேன் அது வரைக்கும். நீங்க வாங்கி தர ஓகே, இது எல்லாருக்கும் வரக்கூடிய ஒரு சோதனை. ஒருத்தர் ஃப்ரெண்டு பைக் வாங்கின உடனே இவனுக்கு இந்த மாதிரி பைக்கை நமக்கும் வாங்கணும். நான் கேட்டேன், எனக்கு ஒரு சைக்கிள் தாங்க ஆண்டவரே, நான் போய் உங்களுடைய ஊழியத்தில் பயன்படுத்துவேன்ல. சரி, செகண்ட் ஹேண்ட் சைக்கிள் தான் தந்தார். ஆனால் இயேசு உங்களுக்காக தன் கடைசி சொட்டு ரத்த வரைக்கும் சிலுவையில் ஒப்பு கொடுத்திருக்கிறார். அப்போ தேவன் நம்முடைய சின்ன சின்ன விருப்பத்தை கூட நிறைவேற்றுவார். பழைய காலத்தில் வந்து பாய் ஃப்ரெண்ட் கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் உண்டு. இப்போ வந்து பாய் பெஸ்டி கேர்ள் பெஸ்டின்னு போயிடுச்சு. பெஸ்டியா? ஆமாம், நான் இப்போதானே கேள்விப்படுறேன். நான் என்ன இந்த உலகத்தில் இல்லையா? எல்கேஜி பிள்ளைகிட்ட பேசும்போது உனக்கு ஸ்கூல்ல ஃப்ரெண்ட் இருக்கா, ஃப்ரெண்டு பேர் என்ன அப்படின்னு சொன்னா பாய் ஃப்ரெண்ட். பெண்கள் அதிகமாக வேலைக்கு வர மாட்டாங்க. அவங்க வேலைக்கு என்ன டீச்சர் வேலை தான். எப்பவுமே என்றைக்குமே நிரந்தரமா நம்ம கூட இருக்கிற பெஸ்ட் ஃப்ரெண்ட் யாருன்னா இயேசு கிறிஸ்து தான். ஐம் ஜெபப்பிரியா. என்னோட கொஸ்டின் என்னதுன்னா, நான் வந்து ரீசெண்டாக ஒரு ஃப்ரெண்டை வந்து சந்தித்தேன். அவளுக்கு என்ன ப்ராப்ளம்னா, அடிக்கடி தற்கொலை எண்ணங்கள் வந்துட்டே இருக்குது. யாரும் அவகிட்ட சொல்கிறாங்க காற்றுல, நீ இருக்கவே கூடாது, உன்னை யாருமே நேசிக்கலை, இந்த உலகத்தில் உன்னை நேசிக்க யாருமே கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னு அவளுக்குள்ளே அந்த சிந்தனை வந்துட்டே இருக்குது. என்னைத்தான் யாருக்குமே பிடிக்கல, நான் வீட்டுக்குள்ளே இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா அப்பா கூட இருக்கிறா. ஆனால் கொஞ்ச நாள் போன பிறகு அதே வாய்ஸ் வேறு மாதிரி பேசுது அவகிட்ட. எப்படி பேசுதுன்னா, உங்கள் அம்மா அப்பா பிடிக்கும்னு இருக்கிற, ஆனால் உங்கள் அம்மா அப்பாவும் உன்னை நேசிக்கலை, நீ உங்கள் அம்மா அப்பாவை கொன்று அப்படின்னு சொல்லி அவகிட்ட பேசிகிட்டே இருக்குது. என்கிட்ட சொல்லும்போது எப்படி சொன்னான்னா, எங்கள் அம்மா அப்பாவை எனக்கு ரொம்ப பிடிக்கும், ஆனால் நான் எப்படி அவங்கள கொலை பண்ணுறது, இந்த வாய்ஸை நான் எப்படி மேற்கொள்கிறது, இதிலிருந்து விடுதலை பெற என்ன வழி இருக்குது அப்படின்னு கேட்டாங்க. இதுக்கு என்ன சொல்லலாம்? இப்போ இந்த மாதிரி ஒருத்தர் காதலை பேசுகிறா, நீ செத்து போயிரு, நீ அவ்வளோதான், உன்னால் ஒன்றும் செய்ய முடியாது அப்படின்னு ஒருத்தர் பேசினா அது யாருடைய குரலாக இருக்கும்னு நினைக்கிறீங்க? ஆண்டவர் இப்படி பேசுவாரா? பேச மாட்டார். அப்போ இது பிசாசனுடைய குரல் தான் என்பது உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிட்டல, சந்தேகமே இல்லை. பலவிதமான ஆவிகள் இந்த உலகத்தில் இருக்கிறாரு. அவனை குறித்து ஆண்டவர் சொல்கிறாரு, சாத்தானை குறித்து. யோவான் 10:10 திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி வேறு ஒன்றுக்கும் வரான். அப்போ இயேசு சாத்தானை எப்படி சொல்கிறாரு? திருடன். பாவத்தை கொண்டு வந்தால் உங்களுடைய பரிசுத்தத்தை திருடிடலாம், பயத்தை கொண்டு வந்தால் உங்களுடைய தைரியத்தை திருடிடலாம், ஒரு வியாதியை கொண்டு வந்தால் உங்களுடைய ஆரோக்கியத்தை திருடிடலாம், இந்த மாதிரி அவன் நம்பிக்கையை கொண்டு வந்தால் உங்களுடைய நம்பிக்கையை திருடிடலாம். அவன் மரணத்துக்கு நேராக நடத்துவான். மரணத்திற்கு அதிகாரியாகிய பிசாசு என்று வேதத்தில் பார்க்கிறோம். ஒரு வாலிப தம்பி வந்தான் ஒரு முறை. அங்கே என் உள்ளத்துலேருந்து யாரோ ஒருத்தர் பேசுகிறாங்க. அது பகல் ராத்திரி எப்பவும் கேட்குது. நான் நடந்துக்கிட்டு இருந்தால், காலேஜில் உட்காந்துருந்தா, சுற்றில ஆட்கள் இருந்தால் கூட உள்ளத்தில் அந்த சத்தம் கேட்குது. எனக்கு பயமாக இருக்குது. என்ன தம்பி சத்தம் கேட்குதுன்னு? நீ செத்து போயிரு, கன்னத்தில் விழுந்துரு, ட்ரெயின் முன்னால் போயிரு, தற்கொலை பண்ணுறதுக்காக பேசிக்கிட்டே இருக்குது. என்னை அறியாமலேயே நான் தற்கொலை பண்ணிடுவேனோ அப்படின்னு எனக்கு பயமாக இருக்குது. ஆனால் அந்த வாலிப தம்பிக்கிட்ட அந்த ஆவி உள்ளத்தில் பேசுது. ஒரு சமயம் ஒரு மகள் வந்தால் அவங்களுக்கு காதில் கேட்குற சத்தம். காலேஜில் உட்காந்தா அந்த கிளாஸ் ரூமுக்கு வெளியிலேருந்து கூப்பிடுமா, பெயர் சொல்லி கூப்பிடுமா. அப்படி பார்த்தா யாரும் இருக்க மாட்டாங்க, சத்தம் மட்டும் வரும். பகலில் கிளாஸ் ரூமில் அவள் சொல்கிற உடனே எனக்கு இதையும் கவனிக்க முடியாது. அந்த சத்தம் என் பேரை சொல்லி கூப்பிட்டுக்கிட்டு பல காரியங்களை பேசிக்கிட்டே இருக்கும். அது கேட்க கேட்க எனக்கு எல்லாரும் பாடம் கவனிப்பாங்க, நான் மாத்திரம் அப்படியே டிஸ்டர்ப் ஆகிட்டு இருப்பேன்னு சொல்லி. அப்போ இது விதவிதமாக பிசாசனுடைய கிரியைகள். இதைத்தான் சாத்தானுடைய கிரியைகள் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறாரு. அவனுடைய கிரியைகளை அழிக்கும்படி இயேசு வெளிப்பட்டார். ஒர்க்ஸ் ஆஃப் த டெவில். பிசாசை ஜெயித்தது யாரு? இயேசு ஒருத்தர் தான் பிசாசை ஜெயித்தார். சிலுவையிலே அவனை ஜெயித்து வெற்றி சிறந்தார். அவரை கூட வச்சுக்கிட்டிங்கன்னு வைங்க, பிசாசு பயப்படுவான். அப்போ நீங்கள் எதிர்த்து நிற்கணும், அப்போ தான் ஓடுவான்னு வசனமே சொல்லுது. அதனால தான் யாக்கோபு 4:7 பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், உங்களை விட்டு ஓடி போவான்னு என்று வசனம் சொல்லும்போது முந்தின பகுதியில் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ பிசாசை எதிர்க்க முன்னால் யாருக்கு கீழ்ப்படியணும்?
தேவனுக்கு நீங்கள் கீழ்ப்படிஞ்சு பிசாசை எதிர்த்தா தான் ஓடி போவான். நீங்கள் வசனத்துக்கு கீழ்ப்படியாமல், நீங்கள் வேத வசனத்தின்படி வாழாமல், நீங்கள் ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியத்துக்கு இடம் கொடுத்துருந்தீங்கன்னு வைங்க, நீங்கள் எத்தனை முறை பிசாசு துரத்தினால நான் போக மாட்டேன், உன் கூட தான் பேசுவேன், உன் கூட தான் இருப்பேன்னு சொல்லுவான். ஏன்னா பிசாசுக்குரிய ஏதோ ஒன்று உங்கள்கிட்ட இருக்குன்னு அர்த்தம். ஒரே வழி இயேசுக்கு நம்மை முழுமையாய் அர்ப்பணித்து கொண்டு அவனை எதிர்ப்பது தான். ஓகே, அண்ணன் சொன்ன காரியங்களை புரியுதுங்க உங்களுக்கு. ஒரே ஒரு ஃபார்முலா தான், சரிங்களா? பிசாஸ் எதிர்க்கணும்னா நம்ம தேவனுக்கு கீழ்ப்படியணும். நான் பிரியதர்ஷினி ஃப்ரம் ஆலங்குளம். ஐ ஹாவ் அ கொஷின் அங்கிள். என்னென்னா, இப்போ என் ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஒரு நியூ மொபைலோ இல்லை பிராண்டட் கிளாத்ஸோ இல்லை வேறு எதுவும் பிராண்டட் திங்ஸ் வாங்கினா நானும் அதை வாங்கணும் அப்படின்னு எனக்கு டெம்டேஷன் ஆகுது அங்கிள். வீட்டில் வந்து வாங்கி தர முடியாதுன்னு தெரியுது, ஆனாலும் நீங்கள் வாங்கி தந்தால் தான் நான் என் ஃப்ரெண்ட்ஸ் மத்தியில் யூனிக்காக தெரிவேன், நீங்கள் வாங்கி தந்தே ஆகணும், நீங்கள் வாங்கி தரலன்னா நான் சாப்பிட மாட்டேன், அது வரைக்கும் நீங்கள் வாங்கி தந்ததுக்கப்புறம் தான் நான் சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் தான் நான் நார்மலாகவே ஆவேன். இது எப்படி அங்கிள் ஓவர் கம் பண்ணுறது? ஓகே, இது எல்லாருக்கும் வரக்கூடிய ஒரு சோதனை இல்லை? ஒருத்தர் ஃப்ரெண்டு பைக் வாங்கின உடனே இவனுக்கு இந்த மாதிரி பைக்கு நமக்கும் வாங்கணும் அப்படின்னு அப்பா அம்மாட்டும் சொல்லுவான். என் ஃப்ரெண்டெல்லாம் பைக் வச்சுருக்கான், வாங்கி தரல, அதுவும் இந்த பிராண்டட் பைக் வேணும். அது வந்து உங்கள் பேரண்ட்ஸுக்கு பெரிய தொகையாக இருக்கும். நீங்கள் எந்த காரியத்தையும் முதல்ல யாருக்கு தெரியப்படுத்தணும்னு சொல்லியிருக்கிறேன்? அவர் உங்களுடைய நல்ல தகப்பன். ஏன்னா உங்கள் அப்பா அம்மா வேலை செய்து கஷ்டப்பட்டு உங்களை படிக்க வைக்கிறாங்க. ஆனால் இயேசு உங்களுக்காக தன் கடைசி சொட்டு ரத்த வரைக்கும் சிலுவையில் ஒப்பு கொடுத்துருக்கிறார். அப்போது என் நாமத்தினால் எதை கேட்டாலும் உனக்கு தருவேன்னு வா கொடுத்துருக்கிறார்ல, முதல்ல யார்கிட்ட போய் சொல்லணும்? இந்த பழக்கத்தை ஏற்படுத்தி கொள்ளுங்க. அன்று சொல்ல கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். மற்ற 21:22 பார்க்கிற விசுவாசம் உள்ளவளாய் ஜெபத்தில் எதை கேட்பீர்களோ அதையெல்லாம் நான் உங்களுக்கு செய்வேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். நான் கேட்டேன், எனக்கு ஒரு சைக்கிள் தாங்க ஆண்டவரே, நான் போய் உங்களுடைய ஊழியத்தில் பயன்படுத்துவேன்ல அப்படின்னு சொன்னபோது எனக்கு ஆண்டவர் என்ன செய்யுமா, செகண்ட் ஹேண்ட் சைக்கிள் தான் தந்தார். 300 ரூபா கொடுத்து செகண்ட் ஹேண்ட் சைக்கிள், ஒரு ஓட்டர் சைக்கிள். அதுவே எனக்கு பெரிய சந்தோஷம். ஆண்டு எனக்கு சைக்கிள் தந்துட்டாருன்னு அந்த சைக்கிளில் ஓட்டிகிட்டு போகும்போதே சந்தோஷமாக துதித்து கொண்டே போவேன். நான் நேசரத்துக்கு பழைய சைக்கிள்னால் ரொம்ப கஷ்டப்பட்டு மிதிக்கணும், ஸ்டெயின் பண்ணணும். ஒரு நாள் ஆண்டவர்கிட்ட போனேன், என்ன ஆண்டவர், நம்ம ஊழியம் செய்கிறேன், இந்த ஓட்டர் சைக்கிளை எத்தனை வருஷமாக வச்சு நான் கஷ்டப்பட்டு ஓட்டிக்கிட்டு இருக்கிறேன், எனக்கு ஒரு புது சைக்கிள் நீங்கள் தரக்கூடாதா? உங்கள் ஊழியத்துக்கு தானே நான் பயன்படுத்துகிறேன் ஆண்டவரே. நான் வந்து ஆண்டவர்கிட்ட பைக்கு கேட்கல, காரு கேட்கல, ஓட்டர் சைக்கிள் போல் ஒரு புது சைக்கிள் தாங்க. அப்போ அது நியாயமான ஒரு காரியம்னு அவர் நினச்சிட்டார் போல். ஒரு நாள் எங்கள் அப்பா வந்து ஒரு புது சைக்கிள் அவங்களுக்கு வாங்கிட்டு வந்தாங்க. முன்னால் வீட்டு முன்னால் அவங்க வந்து என்கிட்ட வந்து சாவியை கொடுத்தாங்க. என்னப்பான்னு, இந்த புது சைக்கிளை நீ வச்சுக்கப்பா, அந்த சைக்கிளை நான் எடுத்துக்கிறேன்னு. நான் கேட்கவே இல்லை. நான் ஆண்டவர்கிட்ட சொன்னது, எதுவும் எங்கள் அப்பா அம்மாட்ட கேட்க மாட்டேன், நீங்கள் தான் எனக்கு, நான் ஊழியத்துக்கு வந்துட்டேன், நீங்கள் தான் எனக்கு பொறுப்பு. அப்போ தேவன் நம்முடைய சின்ன சின்ன விருப்பத்தை கூட நிறைவேற்றுவார். கிறிஸ்துவ வாழ்க்கை ரொம்ப இனிமையாக இருக்கும், ரொம்ப சந்தோஷமாக இருக்கும், மகிழ்ச்சியாக இருக்கும். அதனால் முதல்ல சொல்லுங்கள், இது சோதனை, சோதனைக்கு உட்படாமல் என்னை காத்துக்கொள்ளுங்க. அடுத்தது உங்களுக்கு ஒரு விருப்பம் இருக்குதா, உங்கள் விருப்பத்தை தேவனுக்கு தெரியப்படுத்தலாம், தேவன் அதை நிறைவேற்றுவார். உங்களுடைய சின்ன சின்ன ஆசைகளை கூட அவர் நிறைவேற்றுவதை என் ஊழிய பாதையில் நான் பார்த்துருக்கிறேன். டாக்டர் பாலி அங்கேச்சு வந்து ஒரு அனுபவம் சொன்னார். அவர் வந்து ஊழியம் ஆரம்பிச்சிருக்கார் சவுத் கொரியாவில். சின்னதாக ஊழியம் ஆரம்பித்து டென்ட் சர்ச்சு. அவருக்கு ஒரு சைக்கிள் கூட கிடையாது, வீட்டில் டேபிள் சேர் கூட கிடையாது, ரொம்ப கஷ்டம். இவர் ஆண்டவர்கிட்ட ஜெபிச்சார், ஆண்டவரே எனக்கு ஒரு சைக்கிள் வேணும், எனக்கு வீட்டில் போடுறதுக்கு ஒரு டேபிள் சேர் கூட இல்லை, உட்காந்து சாப்பிட எனக்கு இது வேணும்னு அப்படியே ஜெபம் பண்ணார் ஆண்டவர்கிட்ட. ஜெபம் பண்ண ரொம்ப நாளாக பதில் சொல்லலை. பாண்டவர்கிட்ட கேட்டாரா, என்னண்டா நான் ஜெபிச்சுக்கிட்டே இருக்கேன், நீங்கள் ஒன்றும் பதில் சொல்ல மாட்டேங்கிறீங்க, நீ ஒழுங்காக கேட்கலன்னாரு. என்ன ஒழுங்காக கேட்கல? சைக்கிள் வேணும்னு கேட்டேன். ஆமாம். என்ன சைக்கிள் வேணும்னு கேட்டியா? நீ நூற்றுக்கணக்கான மாடல் இருக்குது, உனக்கு என்ன வேணும்? ஓ அப்படி ஒன்று இருக்கா, சரி ஆண்டவரே. அப்போ வந்து இந்த ஃபாரினர்ஸ்லாம் வச்சு அப்படி ஓட்டுவாங்க பாருங்கள், அந்த மாதிரி எனக்கு இந்த மாதிரி சைக்கிள் வேணும், அந்த மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும் ஓட்டிகிட்டு போகிறதுக்கு, அந்த மாதிரி சைக்கிள் வேணும். டேபிள் வந்து இந்த தீக்கில் இந்த மாதிரி செய்திருக்கணும், இந்த மாதிரி சேர் வேணும், அதுதான் எனக்கு ஆசை, அந்த மாதிரி ஒரு சேர் இட்டு அந்த டேபிள்லாம் எனக்கு வேணும் ஆண்டவரே அப்படின்னு ஜெபிச்சாராம். ஜெபிச்சோன்னு ஆண்டவர் சொன்ன, ஓகே கிராண்டட், உனக்கு தந்துட்டேன் அப்படின்னாராம். சவுத் கொரியாவில் உள்ள ஒரு அமெரிக்கன் மிஷினரி அங்கே வேலை ஊழியம் செய்கிறவர், அவர் ஒரு நாள் கூப்பிட்டு அனுப்பினாரா, தம்பி நீங்கள் நல்ல ஊழியம் செய்கிறீங்கன்னு நான் கேள்விப்பட்டேன். ஆமையான்னு சொன்ன உடனே, நான் வந்து இப்போ அமெரிக்காவுக்கு திரும்பி போகிறேன், நான் பயன்படுத்தின சில பொருளெல்லாம் இருக்குது, அதை உனக்கு கொடுக்கணுன்னு ஆண்டவர் பேசினார். அப்படியா, நீ வந்து பாரு, இது உனக்கு பிடிச்சிருந்தா எடுத்துக்கன்னு போனால்
சைக்கிளு டேபிள் சேர் காமிக்கிறாராம். இவர் மனசில் என்ன நினச்சாரோ அதே சைக்கிள், அதே பிராண்டு சைக்கிள், அதே மாதிரி டேபிள் சேரு. இவருக்கு ஆச்சரியப்பட்டு போனாராம். பார்த்தீங்களா, இலவசமாய் தேவன் கொடுத்தார். அவர் சொன்னார், இது மாதிரி தேவனிடத்தில் கேட்கணும், அதை பெற்றுக்கொள்வதற்கு டைம் ஆண்டவர் தருவார். அது வரைக்கும் நீங்கள் பொறுமையாக இருக்கணும். இன்றைக்கி கேட்டு சாயங்காலமே தந்துடணும்னு அவசரப்படக்கூடாது. அவருக்கு தெரியும் எப்போ தரணும் வேண்டும் என்று சொல்லி. இது மாதிரி உங்கள் லைஃப்பில் நடந்திருக்குதா இல்லையா? நீங்கள் ஆசைப்பட்டது ஆண்டவர் தந்திருக்கிறாரா இல்லையா? தந்திருக்கிறார்ல, பெற்றுக்கொண்டு இருக்கிறீங்க. அப்போ என்ன, எல்லாருக்குமே இந்த அனுபவம் இருக்கிறாரு. அப்போ எந்த காரியத்தையும் நீங்கள் இயேசுவனிடத்தில் கொண்டு போங்க, அவருக்கு முன்னால் வச்சுட்டு வெயிட் பண்ணுங்கள். ஏற்ற வேளையில் ஆண்டவர் உங்களுக்கு தருவார். இதை வச்சுக்கிட்ட பேரண்ட்ஸை நீங்கள் கஷ்டப்படுத்திடுறாருங்க. உங்களுக்கு ஒன்றும் வாங்கித்தர வக்கே கிடையாது. நான் போய் உங்களுக்கு பிள்ளையாக பிறந்தேனே அந்த வார்த்தையெல்லாம் பேசி அவங்கள காயப்படுத்திடுறாருங்க. ஏன் என்னை பெற்றாய் அப்படின்னு பேரண்ட்ஸை பார்த்து நீங்கள் பேசிட்டீங்க, அது சாபமாகிவிடும் இந்த பைபிளில் இருக்குது. பணக்கார குடும்பத்தில் அவன் எனக்கு பணம் இருந்து என்ன பிரயோஜனம், பைக் இருந்து என்ன பிரயோஜனம், விலை உயர்ந்த கார் இருந்து என்ன பிரயோஜனம், எங்கள் அப்பா என் அன்பு காட்டதில்லை, எங்கள் அம்மா என் கூட உட்காந்து சாப்பிட்றதில்ல. அந்த ஏக்கத்தில் எத்தனையோ குடும்பம் இருக்குது. ஆனால் உங்கள் அப்பா அம்மா உங்கள் கூட உட்காந்து சாப்பிட்றாங்க, உங்கள் வீட்டுக்கு உட்காந்து பேசுகிறாங்க. எவ்வளோ அன்பான குடும்பம் தந்திருக்கிறார். அதை நினச்சி நீங்கள் ஆண்டவரை துதிக்கணும். ஹாய் அங்கிள், ஐ எம் ஜெஃபி ஃப்ரம் நாசரத். இந்த மாடர்ன் வேர்ல்டில் வந்து ட்ரெண்டிங்காக போய்ட்டுருக்காங்க. எல்லாருமே பாய் பெஸ்டி கேர்ள் பெஸ்டி வச்சுருக்காங்க. இப்போ வந்து பழைய காலத்தில் வந்து பாய் ஃப்ரெண்ட் கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் உண்டு. இப்போ வந்து பாய் பெஸ்டி கேர்ள் பெஸ்டின்னு போயிடுச்சு. பெஸ்டியா? ஆமாங்க. நான் இப்போ தானே கேள்விப்படுறேன். நான் என்ன இந்த உலகத்தில் இல்லையா? ஃப்ரெண்டுக்கு ஒரு படி மேலேன்னு சொல்கிறாங்க. ஃப்ரெண்டுக்கு ஒரு படி மேலேன்னா பெஸ்டியா? ஆமாங்க. மேலேன்னு அது என்னது, என்ன ரேங்கில்? முந்தின தலைமுறையில் அது அதிகமாக இல்லை. ஆனால் இப்போ உள்ள தலைமுறையில் ஒன்று சேர்ந்து படிக்கிறோம், சேர்ந்து வேலை செய்கிறீங்க, சேர்ந்து பழகுறீங்க. அதனால் வந்து ஃப்ரெண்டு. எல்கேஜி பிள்ளைகள்கிட்ட பேசும்போது உனக்கு ஸ்கூலில் ஃப்ரெண்ட் இருக்கா? இருக்கிறாங்கள் அப்படி குட்டி பிள்ளைகள். அப்போ அந்த பொம்பளை பிள்ளை சொல்லுது, அவனுக்கு ஃப்ரெண்டு பேர் என்ன அப்படின்னு சொன்ன, பாய் ஃப்ரெண்டு, கேர்ள் ஃப்ரெண்ட் அதில் சொல்லுதுங்க. அதுக்கு களங்கம் இல்லாமல் சொல்லுது. அந்த பாயே ஃப்ரெண்டு, கேர்ளு ஃப்ரெண்டு, களங்கம் இல்லை அவங்களோட மனசில் எந்த களங்கம். அந்த மாதிரி இருந்துட்டால் பிரச்சனையே இல்லை. அந்த ஒரு சுத்த இருதயத்தோட ஃப்ரெண்ட்ஷிப் வைப்பார். நாங்கள் இருந்த காலத்தில் பெண்கள் அதிகமாக வேலைக்கு வரமாட்டாங்க. அவங்க வேலைக்கு என்ன, டீச்சர் வேலை தான். டீச்சர் ஸ்கூலில் வேலை செய்வாங்க, அப்படி தான். இப்போ கம்ப்யூட்டர் உலகத்தில் ஈக்குவலாக எல்லா இடத்துலையும் பெண் பிள்ளைகளும் எல்லாத்துலேயும் சிறந்து விளங்குறாங்க. பேசி தான் வேலை செய்யணும். ஆனால் எப்போவுமே என்றைக்குமே நிரந்தரமாக நம்ம கூட இருக்கிற பெஸ்ட் ஃப்ரெண்டு யாருன்னா இயேசு கிறிஸ்து தான். அவர் சொல்கிறாரு, நான் உங்களை சிநேகிதர் என்கிறேன், இனி நான் உங்களை சீஷர்னு சொல்ல மாட்டேன், என்னுடைய சிநேகிதர். இந்த உலகத்தில் நமக்கு அவசியம், நம்ம கூட வேலை பார்க்குறவங்க படிக்கிறவங்க நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் மெயின்டைன் பண்ண வேண்டும். ஆனால் எந்த தவறான சிந்தையும் இல்லாதபடி, உங்களுடைய பரிசுத்தம் பாதிக்கப்படாதபடி அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை மெயின்டைன் பண்ண வேண்டும். ஃப்ரெண்டுக்கு மேலே அப்படின்னு சொன்னால் நான் சொல்லுவேன், இயேசு ஒருத்தர் தான் உங்களுக்கு பெஸ்ட்டியாக இருக்க முடியும், பெஸ்ட்டு ஃப்ரெண்டு. அவரை நீங்கள் பெஸ்ட்டு ஃப்ரெண்டாக வச்சுக்கிட்டிங்கன்னா அவரை போல் உங்களை புரிந்து கொள்ள உதவி செய்ய யாராலும் முடியாது. அதனால் அவரோட நீங்கள் நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் வைத்து பழகி கொள்ளுங்கள். நீங்கள் எல்லா இடத்துலையும் நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்பை மெயின்டைன் பண்ணுங்கள். இவங்ககிட்ட பழகுனா என்னுடைய சிந்தை பாதிக்கப்படுது, தப்பான சிந்தை வருதுன்னா நீங்கள் யோசிக்கணும், கவனம் செலுத்தணும். அந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஷிப்பை கட் பண்ணிடணும். இல்லாவிட்டால் உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை பாதிக்கப்படும். ஒரு நாள் உங்களை அவமானத்தில் கொண்டு வந்து விட்டுட்டு போயிடுவாங்க. அதனால் நீங்கள் அதில் ரொம்ப கவனமாக இருக்கணும். நல்ல அற்புதமான ஒரு காரியத்தை பைபிள் சொல்லுங்க. 1 தீமோத்தேயு 5:1-2 வசனங்கள் பாருங்கள். முதிர் வயது உள்ளவனை கடிந்து கொள்ளாமல் அவனை தகப்பனை போலவும், பாலிய புருஷரை வாலிபர்களை சகோதரரை போலவும், முதிர் வயதுள்ள பெண்களை தாய்களை போலவும், பாலிய ஸ்திரீகளை வாலிப பெண் பிள்ளைகளை எல்லா கற்புடனும் சகோதரிகளைப் போலவும் பாவித்து. நீங்கள் வயசானவங்களை தகப்பனா நினைங்க, வயசான பெண்களை தாயா நினைங்க, ஒரு வாலிப தம்பியை பார்த்தா சகோதரனா நினைங்க. ஆனால் வாலிப பெண் பிள்ளைகளை பார்க்கும்போது வெறுமன சகோதரியாக நீங்கள் பாவிங்கன்னு சொல்லாமல் கூட ஒரு வார்த்தையை ஆண்டவர் சேர்க்கிறார். ஆவியானவர் என்ன சொல்கிறாரு? எல்லா கற்புடனும். எல்லாம் கவனி. அதான் பைபிள் நமக்கு சொல்கிறார். நமக்கு ஒரு அளவுகோலை ஆண்டவர் தருகிறார். எல்லாத்துலேயுமே நீங்கள் என்ன ஃப்ரெண்ட்ஷிப் வச்சு கொள்ளுங்கள், ஃப்ரெண்டாக பழகுங்க, தப்பு இல்லை. ஆனால் எல்லா கற்புடனும் சகோதரியாக
நீங்கள் பார்க்கணும். இல்லை அப்படி பார்க்க முடியாதபடி டிஸ்டர்பன்ஸ் வருதுன்னா கேர்ஃபுல்லாக நீங்கள் விலகிடணும். அதை தான் பைபிள் போதிக்கிறாரு. நீங்கள் அதில் அண்டர்ஸ்டாண்ட் ஆகிட்டால் நீங்கள் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப்பில் நீங்கள் கவனம் செலுத்தலாம். ஓகே, புரியுதா உங்களுக்கு? ஸோ நம்முடைய பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஏசப்பாவாக இருக்கணும், சரிங்களா? நிறைய நேரம் பாய் ஃப்ரெண்ட், கேர்ள் ஃப்ரெண்ட், யூ ஷுட் நோ யுவர் லிமிட்ஸ். நிறைய நேரம் அந்த லிமிட்டை நீங்கள் கிராஸ் பண்ணுறது. உலகம் நிறைய புது டெக்னாலஜிகள், புது ட்ரெண்டாக நிறைய செட் பண்ணுவாங்க. ஸோ நமக்கு ஒரே ஒரு ட்ரெண்ட் தான் பைபிள். தட் இஸ் அவர் பேசிக்.